ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க எபிசோட் 14. போட்டியில் இரண்டாவதாக வருபவன் இதை செய்யலாம் ஆனால் கடினம் என்று சொல்பவன். முதலாவதாக வருபவன் இது கடினம்தான் ஆனால் செய்யலாம் என்று சொல்பவன் அப்படிங்கிறவர் ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர். கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிந்தாலும் விஷயம் ரொம்பவே ஆழமானது. முதலில் வருபவன் இரண்டாவதாக வருபவன் இருவரின் பார்வையும் எதன் மீது இருக்கிறது என்பதுதான் முக்கியம். முதலில் வருபவனுக்கு அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதன் மீது கவனம். இரண்டாவதாக வருபவனுக்கு அந்த வேலையை செய்வது கடினம் என்பதன் மீது கவனம். நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அதன்படியே உங்களின் வெளிப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு வேலையை செய்கிற போது அதில் இருக்கிற சாதக பாதகங்களை, கஷ்ட நஷ்டங்களை கவனித்து அதில் கால் வைக்க வேண்டும் என்பது புத்திசாலித்தனம். ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தை பல நேரங்களில் அந்த வேலை கஷ்டம் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பதற்கு பயன்படுத்தி விடுகிறோம். ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் ஜோன் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். வசதியான சூழல். இதற்கு பழகி போன மனசும் உடம்பும் கண்முன்னே தெரிகிற வாய்ப்புகளை கூட அது கஷ்டம், அதனால் தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து விடுகிறது. நமக்குள்ள இருக்கிற திறமைக்கும் ஞானத்துக்கும் என்ன பலன் இருக்கிறது என்பதை பரீட்சித்து பார்க்காமலேயே முடங்கி போக வைக்கிறது. இதை ஏன் இழுத்து போட்டுக்கொண்டு கஷ்டப்படுவானேன் என்கிற எண்ணம் செய்வதற்கு சாத்தியமான பல சாதனைகளையும் தவிர்த்து விடுகிறது. ஒருவேளை இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் இருந்திருந்தால் அதை கட்டாயம் கையில் எடுத்திருப்போம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது என்பது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் தகுதிக்கும் அறிவுக்கும் திறனுக்கும் உரிய தகுதியான இடத்தில்தான் இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு இருப்பது போதும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். இந்த இருப்பது போதும் என்கிற எண்ணத்திற்குள் ஒளிந்து கிடப்பது ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தானே. இதை நான் சொல்ல வேண்டும் என்று தோன்றியதற்கு காரணமும் இருக்கிறது. இன்றைக்கு எதிலுமே ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையில் பொருளாதாரமும் சமூக சூழலும் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது. எனக்கு தலைமை பதவியில் இருக்கும் ஒருவர், எப்போது நீ கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பதாக உணர்கிறாயோ அப்போது அதை விட்டுவிட்டு வெளியேறு என்று அடிக்கடி சொல்லுவார். அப்படி என்றால் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்று அர்த்தமில்லை. எந்த விஷயத்தை செய்வது உங்களுக்கு ரொம்பவும் எளிதாக இருக்கிறதோ அதைவிட கடினமான வேலையை நீங்கள் செய்ய தகுதியானவராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களால் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் என்றால் ஏன் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஓட வேண்டும்? உங்கள் திறமைக்குரிய வேலை உங்களுக்கு இல்லை என்பதற்காக அழுத்து கொள்ளவும் எரிச்சல் அடையவும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால், உங்கள் அறிவும் திறமையும் அதன் தகுதிக்குரிய வேலையை செய்யாமல் நீங்கள் இருக்கும்போது உங்கள் மீது எரிச்சலடைய மற்றவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. உங்கள் அதீதமான திறமைகளை நீங்கள் இனம் காணாமல் இருப்பதற்கு காரணம் உங்களை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்கிறது விஞ்ஞானம். சிறு குட்டியாக இருந்தபோது எங்கிருந்தோ வந்த பருந்து ஒன்று கோழி குஞ்சுகளின் கூட்டத்தில் சேர்ந்தது. அவற்றோடு சேர்ந்து அதுவும் வளர்ந்தது. அந்த கோழிகள் இருக்கிற பகுதியில் உயரத்தில் பறக்கிற பருந்துகளை பார்த்து, பார் எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு உயரமாக பறக்கிறது பார் என்று ஆச்சரியமாக பேசிக்கொள்ளுமாம் கோழிகள். கூடவே இருக்கிற பருந்தும், ஆமா ஆமா எவ்வளோ உயரத்தில் பறக்குது, அடேப்பா என்று ஆச்சரியம் காட்டுமாம். பாவம், தானும் பருந்து தான், தனக்கும் உயரே பறக்க முடியும் என்று அந்த பருந்துக்கும் தெரியாது. இருக்கிற கோழி கூட்டத்துக்கு உயரே பறக்க தெரியாதுங்கிறதுனால, நீயும் பருந்து தான்ப்பா, உனக்கு நல்லா பறக்க வரும்பா என்று சொல்லவும் தெரியாது. இது பரவாயில்ல, பல நேரங்களில் பறக்க தெரியும் அப்படின்னு தெரிந்தே நாம் பறக்கிறதில்ல. அடப்போப்பா,
உயரமாக பறந்தா எனக்கு ஒத்துக்காது என்று ஏதாவது கதை சொல்வோம். மூட்டை சுமப்பவனுடைய கவனம் எல்லாம் மூட்டையின் எடை மீது இருந்தால் இமயமலையை இடுப்பில் கட்டி கொண்டு திரிவது போலவே தான் இருக்கும். வாங்க போகிற கூலி மீது கவனம் இருந்தால் இன்னும் எத்தனை மூட்டை தூக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். கோபி, தட் இஸ் டூ மச், இப்படியெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லை என்று நீங்கள் சொல்லலாம். நாம் நேரடியான அனுபவத்திலிருந்தே இதை புரிந்து கொள்ள பார்ப்போம். நீங்களே அடிக்கடி சொல்வதுண்டு, வேலை சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்ததால் தலைவலி தெரியல, வேலை முடிஞ்ச உடனே தலைவலி கடுமையாக இருக்குது அப்படின்னு. அப்படியே பார்த்தாலும் தலைவலி தானே, உண்மைதான். ஆனால் இந்த தலைவலியால் வேலை தடைப்படலை. காரணம், உங்கள் கவனம் முழுசும் வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலேயே இருந்துச்சு. ஹெச்ஜி வெல்ஸ் சொன்ன விதி தான். கவனம் தலைவலி மீது இருந்துச்சுன்னா வேலை கஷ்டப்பட்டு நடக்கும், பலனும் குறைவு. கவனம் வேலை மீது இருந்துச்சுன்னா தலைவலியால் தொந்தரவும் இல்லை, பலனும் அதிகம். இதெல்லாம் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் தான் சாத்தியம், சாமானியர்களுக்கு அல்ல. இப்படி ஒரு கருத்தையும் நாம் முன்வைப்போம். நீங்களும் நானும் கடவுளாகவே கூட இருக்க முடியும் அப்படின்னு போதனையெல்லாம் சொல்லுது. யோகியாவும் ஞானியாவும் இருந்துவிட்டு போமே. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் உலகத்தில் இருக்கான். ஒருத்தன் வாழ்க்கையை புரிஞ்சவன், இன்னொருத்தன் வாழ்க்கையை புரியாதவன் அப்படிங்கிறாரு கப்லாங் என்னும் அறிஞர். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஒதுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தா இந்த உலகத்தில் எந்த அருமையான படைப்புமே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட 10,000 விஷயங்களை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கஷ்டப்படாமலாம் இருந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய கவனம் முழுசும் கண்டுபிடிப்புகள் மீது தான் இருந்துச்சு. சுமைன்னு தீர்மானிச்சிட்டோம்னா உடம்பு தான் மிகப்பெரிய சுமை. இந்த சுமைக்கு ஏன் இவ்வளவு சாப்பாடு சவரட்டின எல்லாம்? உயிரோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும் தானே. கவனம் உயிர் மேலே இருக்கிறதுனால உடம்பினுடைய சுமை இங்கே உணரப்படுறதில்லை. நமக்குள்ள இன்னும் எத்தனை எடிசன்கள், ரைட் சகோதரர்கள், கஸ்தூரி ரங்கன்கள், அப்துல் கலாம்கள், வல்லபாய் பட்டேல்கள், மன்மோகன் சிங்குகள், ஜிடி நாயுடுகள், தெரசாக்கள் இருக்கிறார்களோ யாருக்கும் தெரியாது. எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் கூட்டுக்குள் அடைகாத்து கொண்டிருக்கிறோம், ஃப்ரிட்ஜுக்குள் இருக்கும் ஆப்பிள் போல. என்றைக்காவது அது நின்று போனால் அவ்வளவுதான். இப்படி பயமுறுத்தியெல்லாம் நமது திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவசியமில்லை. கஷ்டம் என்கிற ஒரு பொய் காரணத்தை காட்டிக்கொண்டு நம் எல்லைகளை சுருக்கி கொள்ள வேண்டாமே. கவனத்தை சவால்களின் மீது திருப்புவோம். அதில் இருக்கும் சங்கடங்களின் மீதே பார்வை வைத்திருக்கும் பழக்கத்தை குறைத்து கொள்வோம். இந்த தேனி இருக்கே, தேனி சுறுசுறுப்பாக இயங்குறவங்கள நாம் அப்படித்தான் சொல்வோம். அதனுடைய ரெக்கைகளுக்கு அந்த உடம்பை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதாவது தேனியின் உடலை சுமந்து கொண்டு பறக்கிற அளவுக்கு அதற்கு பலம் கிடையாது. ஆனால் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கி அது தேன் கொண்டு வருகிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த தகவல் எல்லாம் அந்த தேனிக்கு தெரியாது. அதனால் அதற்கு கஷ்டத்தை பற்றி கவலை இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்த பருந்துக்கு தன் பலம் தெரியாது. இந்த தேனீக்கு தன் பலவீனம் தெரியாது. தன் பலம் பலவீனம் இரண்டையும் ஆய்ந்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும் என்றாலும், பலவீனம் தெரியாத தேனியாவது அது பாட்டுக்கு தன் வேலையை பார்க்கிறது. ஆனால் தன் பலம் தெரியாத பருந்து சக பருந்தை பார்த்தே ஐயா எப்படி பறக்குது பார் என்று குதிக்கிறது. அதனால் எந்த பலனும் இல்லை. மூளையில், இயங்கும் தன்மையில், பிரித்து ஆய்வதில், விருட்டென புரிந்து கொள்வதில், சமயோகித புத்தியில், இப்படியாக எல்லா சிறப்பம்சங்களிலும் உலக அளவில், ஒப்பீட்டு அளவில் நமக்கு முக்கியமான இடம் உண்டு. இதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், நம்மை தவிர. நாம் இன்னும் நம்முடைய திறனில் பாதியை கூட வெளிப்படுத்தவில்லை.
அதற்கு சாட்சியாகத்தான் நமது நாடு நிற்கிறது. நாம் இன்னமும் வேலைக்கார நாடுதான். நம்முடைய நாடுகளின் தயாரிப்புகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களில் எத்தனை மேட் இன் இந்தியா? வேண்டுமானால் இந்தியாவிலிருந்து அந்த கம்பெனி இயங்கும், அதில் நாம் வேலை பார்த்து கொண்டிருப்போம். கம்ப்யூட்டர், இருசக்கர வாகனம், அயன் பாக்ஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நாம் அணிகிற கடிகாரம், இவ்வளவு ஏன் உள்ளாடைகள், இதில் எத்தனை மேட் இன் இந்தியா? காரணம், வேலையாளாக இருப்பது கம்ஃபர்ட் ஜோன். லாபம் வந்தால் நமக்கு, நட்டம் வந்தால் அவனுக்கு. இதிலிருந்து வெளியே வர வேண்டியது நமக்காக மட்டுமல்ல, நம் நாட்டுக்காகவும் தான். ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா, தைவான், சீனா இப்படியான பல நாடுகளை பார்த்து இந்திய பருந்து இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பாரு பாரு எவ்வளவு உயரமாக பறக்குது பாரு என்று சொல்லி கொண்டிருக்கும். ஏதாவது பண்ணணும் பாஸ். ஒரு சினிமா பாட்டில் வர்ற மாதிரி 1000 தொழில்நுட்பம் அறிய வைப்போம், இந்தியன் யார் என்று புரிய வைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.